ஸ்மார்ட் போன் டிசம்பர் 2025லே லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னுமே இந்த ஸ்மார்ட் போனை தேடி தேடி போய் வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் இதோட பிரைஸ் வந்து 50,000. ஸோ 50,000க்கு இந்த ஒன் பிளஸ் 15Rல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். எப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்ண போறதுல. வாங்க நம்ம டைரக்டா கண்டென்ட்டுக்கே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒன் பிளஸ் 15R வாங்குறதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா, இவங்களோட ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனான ஒன் பிளஸ் 15 வந்து 73,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் போன்லயும் வந்து வருது. ஸோ ஒரு 50,000க்கு இந்த ஒன் பிளஸ் 15R வந்து ஆல்ரவுண்டர் அண்ட் வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. அடுத்து டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் பிளஸ் 13Rல இருந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஒன் பிளஸ் 15ஓட கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இதோட ரியர் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸ்கிராச் ஃப்ரீ ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஏன்னா நம்ம ஜஸ்ட் இப்படி ஸ்கிராச் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்கிராச் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா ஜஸ்ட் தொடச்சோம் அப்படின்னாலே வந்து போயிருது. அண்ட் ஃப்ரண்ட்ல கார்னிங் ஒரு கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. IP69K ரேட்டிங் இருக்கு. மிலிட்டரி கிரேட் ஸ்டாண்டர்ட் 810H கூட கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நீங்க கமெண்ட்ஸ்ல டிராப் டெஸ்ட்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து டிராப் டெஸ்ட்லாம் பண்றது இல்ல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம சேலும் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இந்த ஒன் பிளஸ் 15Rமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு மினிமம் டிஸ்கவுண்டோட இந்த ஸ்மார்ட் போனை அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துருவோம். ஸோ பிக் ஷவுட் அவுட் டு கார்த்திக். இதே மாதிரியே நீங்களும் எங்க கூட கொலாபரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஒரு கம்பெனி கூட வந்து கொலாபரேட் பண்ணி பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் கூட கொலாபரேட் பண்ணி ஒரு ரியல் கண்டென்ட்டை எங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு நாங்கள் மினிமல் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அதனால் உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டு, எங்களுக்கும் இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட செல்லிங் யூனிட் எல்லாமே நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான நம்ம ரிவ்யூ பண்ண லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் பேஜில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. டெலிகிராமோட ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மிங் பேக் டு கண்டென்ட். இந்த ஸ்மார்ட் போனோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.3 mm திக்னஸ் இருக்கு. வெயிட் வந்து 220 கிராம்ஸ் இருக்கு. ஸோ 220 கிராம்ஸ் இருந்தாலும் வெயிட் வந்து அவ்வளவா தெரியல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட இன்ஹேண்ட் ஃபீல்மே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ஓவராலா டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரீமியம் லுக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து பிளாக் கலர் ஆப்ஷன், இன்னுமே 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிரீன் அண்ட் வயலட் கலர். ஸோ ஓவராலா டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சேம் இந்த ஒன் பிளஸ் 15ல இருந்த அதே ஸ்பெக்கை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து என்னன்னா LTPO டிஸ்பிளே இருந்துச்சு. இதுல காஸ்ட் கட்டிங்காக LTPS டிஸ்பிளே வந்து மாத்திருக்காங்க. மித்தபடி எல்லா ஸ்பெக்குமே ஒண்ணுதான். ஆனா ஸ்கிரீன் சைஸ்மே இந்த ஒன் பிளஸ் 15Rல தான் வந்து பெருசா இருக்கு. இதுல வந்து 6.83 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் 165Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. இதுல HDR சப்போர்ட் வந்து யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கனால வீடியோஸ் எல்லாமே நல்லா கிளாரிட்டியா இருக்கு, டீடைலா இருக்கு. அண்ட் பெசல்ஸ் எல்லாமே தின்னா இருக்கனால வீடியோஸை நல்லா ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்க முடியுது. ஸோ நீங்களே பாருங்க வீடியோட கிளாரிட்டி எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அண்ட் அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஏன்னா இதுல வந்து 3600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1800 நிட்ஸ் HBM வந்து இருக்கு. ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஒன் பிளஸ் 15Rல வந்து பெஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஒன் பிளஸ் 15R வாங்குறதுக்கு முக்கியமான ரீசனே இதோட ப்ராசஸர் தான். ப்ரீவியஸா இந்த ஒன் பிளஸ் 13Rலே வந்து 8th Gen 4 ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்கிரேட் பண்ணி 8th Gen 5 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் தான். ஈவன் இதோட AnTuTu ஸ்கோரிங்கும் வந்து 2.7 மில்லியன் வரைக்கும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ டெய்லி யூசேஜ், மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்குமே இது வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் கேமிங்காக இந்த ஒன் பிளஸ் 15ல இருந்த அந்த 2 சிப்பையும் இந்த ஸ்மார்ட் போன்லயுமே வந்து ஹார்ட்வேர் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சிப் அப்படின்னா டச் ரிஃப்ளெக்ஸ் சிப், இன்னொன்று வந்து G2 Wi-Fi சிப். ஸோ இந்த டச் ரிஃப்ளெக்ஸ் சிப்ல வந்து 3000 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க கேமிங்லாம் விளையாடும் போது ஷூட்டிங் அண்ட் எய்மிங் பண்றதுக்கு ரொம்பவே குயிக் ரெஸ்பான்ஸா வந்து இருக்கு. அண்ட் இந்த G2 Wi-Fi சிப்னால என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க வந்து பிஜிலயோ இல்லை ஒரு க்ரௌடட் பிளேஸ்ல இருக்கும்போது ஒரே வைஃபைல நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லாம வைஃபை வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை மட்டும் டெஸ்ட் பண்ணல, ஏன்னா நம்ம வீட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் யூஸ் பண்ண வரைக்கும்
வரைக்குமே வந்து வைஃபை ஸ்டேபிளா எந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லாம கேம் பிளே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஒன் பிளஸ் 15ல இருந்த மாதிரியே கேமிங்க்கு வந்து 165 FPS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் பிஜிஎம்ஐ கேம்லாம் நார்மலா 120 FPS சப்போர்ட் தான் இருக்கும். இதுல என்னடா 165 FPS சப்போர்ட்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? நார்மலா வந்து நம்ம இந்த பிஜிஎம்ஐ கேமை 120 FPS சப்போர்ட்டோட விளையாட முடியுது. ஆனா இந்த ஓபி கேமிங் கோட்ல ப்ரோ கேமர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இந்த 165 FPS சப்போர்ட் வரைக்கும் நம்மளால புஷ் பண்ணி விளையாட முடியுது. இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஷூட்டிங் அண்ட் எய்மிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கு. ஸோ கேமிங் வந்து நம்ம ஈவன் 1 hour வரைக்கும் விளையாண்டாலும் எந்த ஒரு லேகும் ஃப்ரேம் ட்ராப்பும் இல்லாமல் கேம் பிளே நல்லாவே இருக்கு. பட் ஹீட்டிங் மட்டும் லைட்டாக ஆகுது, பட் அவ்வளோவா தெரியல. அண்ட் அது போக இதில் எல்பிடிடிஆர் 5x RAM UFS 4.1க்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அல்டிமேட்டாக இருக்கு. அடுத்து சாஃப்ட்வேர்னு வரும்போது ஆக்சிஜன் OS 16 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அனிமேஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் ப்ளோட்வேர்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்மளால அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து 4 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி 7400 mAh கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் இவங்க வந்து இதுல ரிவர்ஸ் சார்ஜிங்கோ இல்ல வயர்லெஸ் சார்ஜிங்கோ கொடுக்கல. பட் இந்த பட்ஜெட்ல இருக்க ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்துலயுமே வயர்லெஸ் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 60 minutes வரைக்கும் ஆகுது. அண்ட் இதுல வந்து எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே தெரியல. ஈவன் நம்ம கேம் விளையாடும் போதும் தெரியல, இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணும் போதும் தெரியல. ஏன்னா இதுல வந்து 360 டிகிரி கிரியோ கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்க ஃபுல்லா யூஸ் பண்ண வரைக்கும் இதோட SOT டைம் வந்து 8 hours வரைக்கும் வந்துச்சு. இந்த பேட்டரிக்கு வந்து 4 இயர்ஸ்க்கான லைஃப் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரியுமே இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் OnePlus 15ல இருந்து அந்த பிரைமரி கேமராவை இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ரியர் சைட்ல வந்து 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX906 சென்சாரோட வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வந்திருக்கு. அண்ட் செகண்டரியா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுல எடுக்கிற இமேஜஸ் எல்லாமே நல்லா கிளாரிட்டியா டீடைல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணாம நேச்சுரல் கலர்ஸாவே கொடுக்குது. ஸோ இதுல இருக்க போர்ட்ரேட் ஷாட்ஸ், அதுக்கப்புறம் பிளர் எஃபெக்ட், எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குது. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரால தான் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. லாஸ்டா OnePlus 13Rல 50 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து 32 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னமோ ஸ்பெக் வைஸ் தான் வந்து மாத்திருக்காங்களே தவிர குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா தான் இருக்கு. கலர்லாம் ரொம்ப பூஸ்டப் பண்ணாம நேச்சுரல் ஸ்கின் டோனே தான் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரியர் சைட்ல வந்து 4K 120 FPSல நம்மளால எடுக்க முடியும். இதுலயுமே வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கனால வீடியோஸ் எல்லாமே நல்லா ஸ்டேபிளா இருக்கு. இதுலயும் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டாம நேச்சுரல் கலர்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ வீடியோ நல்லா கிளியரா டீடைலா இருக்கு. நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரால எடுத்த வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா 4K 30 FPS சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து வீடியோட கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இதுல என்னதான் டவுன் கிரேட் பண்ணியிருந்தாலுமே இதோட கிளாரிட்டி வந்து நல்லா கிளியரா இருக்கு. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதுல வந்து டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. இதோட சவுண்ட் கிளாரிட்டி நல்லா கிளியரா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதுல வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்கனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்கிரீன் சைஸ் பெரிய சைஸா இருக்கனால இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கொஞ்சம் யூஸ்வலா இருக்கிறதோட மேல ஏத்தி வச்சிருக்காங்க. பட் யூஸ் பண்றப்ப பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியல. அண்ட் இதோட ஆக்ஷனுமே வந்து குயிக்கா தான் இருக்கு. அண்ட் இதுல வந்து 13 5G பேண்ட்ஸ் இருக்கு, Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 6, NFC சப்போர்ட், IR பிளாஸ்டர் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த OnePlus 15ல இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த பிளஸ் கீயை இதுலயுமே லெஃப்ட் சைட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிளஸ் கீயோட யூசேஜ் என்ன அப்படின்னா நம்ம இதை வந்து எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேமராஸ்க்கு, ஃபிளாஷ் லைட்டுக்கு இந்த மாதிரி நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு OG OnePlus ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா அந்த அலர்ட் ஸ்லைடரை யாரெல்லாம் இன்னும் மிஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலி இந்த OnePlus 15R ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியன்ட் வந்து 12 + 256GB வேரியன்ட். ஸோ இதோட பிரைஸ் வந்து 50,500க்கு வாங்கியிருக்கோம். ஸோ 50,000 பட்ஜெட்டுக்கு இந்த OnePlus 15R ஸ்மார்ட் போன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போனா இருக்கு. ஒரு நல்ல டிஸ்பிளே, பேட்டரி அண்ட் கேமிங்க்கு ஒரு பெஸ்ட் ப்ராசஸரோட கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அதனால தான் இந்த OnePlus 15R ஸ்மார்ட் போன் வந்து இன்னுமே நிறைய பேர் தேடி தேடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஸ்மார்ட் போன்ஸை நம்மளும் வாங்கி ரிவ்யூ பண்ணி வந்து ஒரு ரியல் கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷன்
ப்ரொமோஷனும் கிடையாது. அதை சப்போர்ட் பண்ற விதமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனல்ல ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம்.